ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். ரூபாய் 672 ரூபாயை வந்து என்னென்னா எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா 5:3 அப்படின்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேர். அப்படின்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் ரெண்டு பேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்த ரூபாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 672 ரூபா. எப்படி பிரிக்கிறாங்கன்னா 5:3 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்படின்னா என்னது 5x + 3x அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ 672 ஈக்குவல் டு 5யும் 3யும் கூட்டினா 8x அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். 672 டிவைடட் பையில் 8. ஓகேவா? 8க்கு வந்து என்னென்னா எதால் டிவைட் பண்ண வரும்? 8 8 64 அப்படின்னு வரும். மிச்சம் 3 இருக்கும். ஆனால் 8 4 32 அப்படின்னு வரும். அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 84 அப்படின்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 84. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு அமௌண்ட் கேட்டிருக்காங்களா, ரெண்டாக பிரித்தா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 5x ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 5 × 84 அப்படின்னு வரும். அப்போ 5யும் 84யும் பெருக்கணும். 5 வந்து பெருக்குங்க, உள்ளே பெருக்குனா 5 4 20, மிச்சம் 2 இருக்கும். 5 8 எவ்வளோ வரும் அப்படின்னா 40 வரும். 420 அப்படின்னு வரும். அடுத்தது என்ன 3x. 3xனால் 3 × 84. 3 × 84 என்ன வரும்? 3 4 என்ன வரும்? 12. ஒன்று மிச்சம் இருக்கும். 3 8 24 25 அப்படின்ற மிச்சம் இருக்கும். அப்படின்னா எவ்வளோ வரும்? 420. இன்னொரு அமௌண்ட் வந்து 252 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஒரு ரூபாயை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. அது வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க, அது பிரித்தா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரமேஷும் மீனாவும் வந்து ரூபாய் 25,000 வந்து என்னென்னா 3:2 அப்படின்ற விகிதத்தில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருவரும் என்னென்னா ரெண்டு பேரும் சரி அவங்க பங்கில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ தற்போது நிலைமையில் மீனாவுக்கும் ரமேஷ்க்கும் இருக்கிற பங்கோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன 25,000 என்னென்னா ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. முதல்ல எவ்வளோ ஃபஸ்ட்டு டெபாசிட் அப்படின்னு பார்ப்போம். 25,000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3:2 பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போனா 3x + 2x அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. 25,000 ஈக்குவல் டு 5x அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 25,000 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணால் 5 வரும். இங்கே மேலே வந்து 5000 5000 அப்படின்னு வரும். அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம் அப்படின்னா 5000. அப்போ ரமேஷ்க்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ரமேஷோடது. ரமேஷ் அப்படின்னு வச்சுப்போம். எவ்வளோ அப்படின்னா 3x அப்படின்னா 3 × 5000 எவ்வளோ 15,000. இதுவே மீனா வந்து எவ்வளோ 2x 2 × 5000 அப்படின்னா எவ்வளோ 10,000. ரெண்டு பேரும் இவ்வளோ வந்து என்னென்னா பிரிச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து 5,000 எக்ஸ்ட்ராவாக டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒரு 5,000 கூட்டிட்டோம். இதோட என்னென்னா ஒரு 5,000 கூட்டிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அவங்க யாருக்கும் இல்லை முதலீடு விகிதம் கேட்டிருக்காங்கன்னா மீனாவுக்கும் ரமேஷ்க்கும். ஃபஸ்ட்டு மீனா போடணும், அடுத்தது ரமேஷ் போடணும். மீனா அடுத்தது ரமேஷ். மீனா எவ்வளோ அப்படின்னா 10,000 + 5,000 ஸோ 15,000. ரமேஷ் எவ்வளோ அப்படின்னா 15,000 ஏற்கனவே இருக்குது, இன்னொரு 5,000 ஸோ 20,000. ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிவிடுங்க. 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகிடும். 5ஆம் வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா 5 3 15 வரும். 5 4 20 வரும். ஸோ 3:4 3:4 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? இதில் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்னென்னா விகிதம் வந்து என்னென்னா நார்மலாக எப்போதுமே பிரித்து எவ்வளோ விகிதம் அப்படின்னு இவங்களுக்கு எவ்வளோ காசு அவங்களுக்கு எவ்வளோ காசு மட்டும் பார்ப்போம். இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 டெபாசிட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு திரும்ப விகிதம் பார்க்குறோம். ஓகேவா? ஒரு சம் வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான சம் தான். ரெண்டு பேர் வந்து ரூபன் கிருஷ்ணன்னு ரெண்டு பேர் வந்து ஒரு தொகையை பிரிச்சுக்கிறாங்க. 2:3 அப்படின்ற விகிதத்தில் பிரிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரோட பங்கு தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னென்னா போடுங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.